பண்ணுவீங்க. அல்லேலூயா. ஆனாலும் கைவிட அவர் நல்ல ஆண்டவர். பயப்பட்டு பெலிஸ்தியாவுக்கு போய் சண்டைக்கு போறேன்னு சொன்ன உடனே அமலேக்கர் வந்து உளுந்து எல்லாத்தையும் சுட்டு எரிச்சிட்டான். 30வது அதிகாரம் அப்படி தான் சொல்லுது. பெஞ்சாதிகளை கூட்டு போயிட்டான், பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் சுட்டெறிஞ்சிட்டான். இப்பொழுது தாவீது ஓட்டாண்டியான்னு இருக்கிறான். ஆனால் தேவன் இந்த மனிதனுக்கு ஒருத்தர் திட்டம் வைத்திருந்தனால நீ பின்தொடர், நான் உனக்கு பிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுற நல்ல ஆண்டவர். Come on, follow. இன்னைக்கு அநேகர் இழந்து போன நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய சித்தமும் உம்முடைய திட்டமும் என்ன குறித்து என்ன வச்சிருக்கிறீரோ அதை நிறைவேற்றுவதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னா நீ எரிஞ்சு அழிஞ்சு போற நிலைமையில் இருந்தாலும் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். சரி, தாவீதை குறித்து அதிகம் பேச விரும்பல. அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுடைய கைகளிலே இப்பொழுது ராஜ்யபாரம் போயிட்டு சாலமோன் ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல மனுஷன். ஆண்டவர் கேட்குறார், என்னப்பா வேணும்னுட்டு, ஞானம் வேண்டும். அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை தாரும், விசாலமான இருதயத்தை தாரும் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறது. ஞானமுள்ள இருதயம் என்றால் என்ன அர்த்தம்? புரிந்து கொள்ளுகிற விசாலமான இருதயத்தை தாரும். ஆனால் ஆண்டவர் விசாலமாக கொடுத்த உடனே இவன் 1000 பொஞ்சாதியை கட்டிட்டான். 700 பெஞ்சாதி, 300 வைப்பாட்டி. எனக்கு சில நேரங்களில் இவனுக்கு ஞானத்தை ஏன் கொடுத்தார் ஆண்டவர்னுட்டு கொண்டு இவருக்கு, ஏன்னா 1000 பேரை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஞானம் வேண்டும். அதனால வந்த தீமையை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம். I am jumping now again. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ராஜாவாகிய சாலமோன் அவனுடைய நாட்கள் எப்படி இருந்ததுங்கிறது அந்த முந்தின வசன அதிகாரத்தில் பாருங்க. 10வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 21வது வசனத்தில் ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பாத்திரங்கள் எல்லாம் பொன், லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுக்கள் எல்லாம் பசும் பொன்னுமா இருந்தது, ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாவே இல்லை, அவ்வளவு தங்கம், தங்கமே தங்கம். என்னத்தை செய்தாலும் பொண்ணுல தான் செய்வான். அது கட்டையில் செஞ்சாலும் சுற்றி பொண்ணால் அடைப்பான். அவ்வளோ பொண்ணு, வெள்ளிக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் வந்த உடனே இப்ப வாசிங்க 11வது அதிகாரத்தில் 1வது வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்டெப்னிகளை வைத்திருந்தான். ஏன் பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. காரில் எதுக்கு ஸ்டெப்னி வச்சிருக்கீங்க? ஒன்று பஞ்சர் ஆனால் அடுத்த டக்குன்னு மாற்றுறதுக்கு. இவருக்கு 700 பஞ்சர் போல தெரியுது. பார்த்தீங்களா என்ன செஞ்சாங்க அவங்க? என்ன செஞ்சாங்களா? 4வது வசனம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல கர்த்தரோடு உத்தமமாயிருக்கவில்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வார்த்தைகளை கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? உத்தமத்தை விரும்புகிறார். உத்தமம் என்றால் சொன்ன அதற்கு ஆங்கில வார்த்தை இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி உத்தமம் என்று சொன்னால் மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி, அதாவது நம்பத்தக்கவன். இவனை நம்பலாம், இவன் செய்கிறது எல்லாம் உத்தமமா இருக்கும், உண்மையா இருப்பான், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை உத்தமம். பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, ஆண்டவர் உத்தமர்களை தான் தேடுறாரு. ஆமா ஆமா, பெரிய அறிவாளிகளை தேடுவதில்லை.
திருட்டு கணக்கு பண்ணி பல கோடிகளை தன் பேருக்கு மாற்றிக்கொண்ட பாஸ்டர்களை நம்புவதில்லை. அது பால்யாங்கி சோவாக இருந்தாலும் சரிதான், அல்லது சிங்கப்பூரில் சிட்டி ஹார்வெஸ்ட் சர்ச்சு பாஸ்டராக இருந்தாலும் சரிதான், அல்லது அமெரிக்காவில் இருக்கிற ஜிம் பேக்கராக இருந்தாலும் சரிதான். அவங்க மனம் திரும்பிட்டாங்க. ஜிம் பேக்கர் மனம் திரும்பிட்டார். பல கோடிகளை தங்களுக்கு மாற்றிக்கொண்டவர்கள் அரசாங்கத்தினுடைய கண்களில் மண்ணை போட்டு, விசுவாசிகளுடைய கண்களில் மண்ணை போட்டு, கொடுக்கிறவருடைய கண்களில் மண்ணை போட்டு தங்களுக்காக சொத்து சேர்த்து கொண்ட ஏராளமான பேர்களை உலகத்தில் எனக்கு தெரியும். இந்தியாவிலும் தெரியும், இலங்கையிலும் தெரியும், பாரிஸ்லையும் தெரியும். நான் பயப்பட்டதுக்காக இல்லை, அவங்கள அவமானப்படுத்தணுங்கிறது இல்லை, இது உண்மை. இது ஜனத்துக்கு தெரியணும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எங்களுடைய கணக்கு வழக்குகளை நாங்கள் வெப்சைட்டில் போடுகிறோம். என்ன பணம் வந்தது, என்னத்துக்காக செலவழிச்சோங்கிறது வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜெம்ஸ் வெப்சைட் போனீங்கன்னா நீங்கள் கணக்கை பார்த்துக்கலாம். நல்லா கவனிங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னா, நான் பெரிய உத்தமன், ஆண்டவர் உத்தமனுக்கு துணை நிற்கிறார் என்பதை நான் வாழ்ந்து காட்ட விரும்புகிறேன். என்னை பார்த்து ஆண்டவர் சொன்ன, இவன் உத்தமன், இவனை நோக்கிப்பார். கணக்கு வழக்கில் உத்தமமாயிருப்பான், உறவுகளில் உத்தமமாயிருப்பான், என் வசனத்தை போதிக்கிறதில் உத்தமமாயிருப்பான். என்னை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டும். ஆகினால் தான் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார், தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இல்லாமல் போய்விட்டான். நம்ப முடியாமல் போய்விட்டது ஆண்டவர். வயசு சென்றபோது அனைத்து பேரும் அவனுடைய முக தரிசனத்தை தேடினார்கள். அனைத்து பேரும் அவனுடைய ஞானத்தை வாஞ்சித்தார்கள். பொன்கு குறைச்சலே இல்லை, எல்லாம் சம்பிரதமாக இருந்தது. அப்படிப்பட்ட சாலமோனை தேவன் தெரிந்து கொண்டார். எதிதியா என்றவனுக்கு பெயரிட்டார். எதிதியா என்பது இன்னொரு சாலமோனுக்கு இன்னொரு பெயர். எதிதியா என்றால் த டார்லிங் ஆஃப் த லார்ட் என்ற அர்த்தம். தேவனுக்கு மிகவும் சிநேகமானவன். God loved him. தேவன் சிநேகித்து சாலமோன் அவங்க அம்மா பேர் விட்டா, ஆனா ஆண்டவர் பேர் விட்டார் எதிதியா. ஜடைடா என்று சொன்னால் மிகவும் நேசத்துக்குரியவன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை மார்போடு அணைத்து, இவன் எனக்கு உத்தமமாயிருப்பான் என்று தான் சொல்லிதான் ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு, அவர் பா இப்படி ஒரு ஜெபம் பண்ணியா, உன் ஜெபத்தை காட்டி எனக்கே மலைப்பார், எல்லாம் கொடுக்குறேன் நான் கொடுத்த உடனே எல்லாம் போய். 6வது வசனம் வாசிங்க. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நீங்க தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் தெரியும். அரண்மனைக்குள்ளேயே அக்கிரமத்தின் விக்கிரகங்கள் வந்துவிட்டது. இங்கிலாந்து தேசத்திலே ஆண்டவர் இங்கிலாந்தை உபயோகப்படுத்தி முழு உலகத்தையும் அரசாளுகிற சர்வாதிகாரிகளாக மாற்றியிருந்தார். விக்டோரியா ராணி என்று சொல்லப்படுகிற அந்த மகாராணி ஒரு கையிலே பூமி உருண்டையையும் ஒரு கையிலே வேதத்தையும் வைத்துக்கொண்டு, இந்த பூமி ஆளுகிறது, நான் இதை சார்ந்து வாழ்கிறேன் என்று சொன்னதை நீங்கள் அவருடைய படங்களிலே பார்க்கலாம். கல்கத்தாவுக்கு வந்தீர்கள் என்றால் அவளுக்கு ஒரு பெரிய சிலை செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு கையிலே பூமி உருண்டை, இன்னொரு கையிலே வேதம். அப்படி வாழ்ந்த அந்த மகாராணியார் வாழ்ந்த அதே பக்கிங்ஹாம் பேலஸில் இப்ப போய் பார்த்தீர்கள் என்றால் உள்ளே அத்தனை அருவருப்பும் உள்ளே வந்துவிட்டது. கவனியுங்கள் ஐயா. மறைந்து போன ஜான் எஃப் கென்னடி ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டு அவர் வெள்ளை மாளிகைக்குள்ளே பிரவேசித்த போது அங்கே ஒரு திறந்த வேதாகம் அமைக்கப்பட்டிருந்தது. ஜார்ஜ் வாஷிங்டன் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு அஸ்திபாரம் போட்ட முதல் ஜனாதிபதியாக ஜார்ஜ் வாஷிங்டன் முழங்காலில் நின்றுதான் வேதத்தை வாசிப்பார். ஆபிரகாம் லிங்கன் அந்த வேதத்தை வாசிக்காவிட்டால் எனக்கு அந்த நாள் செத்துப்போன நாள் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட பிரசிடென்ட்கள் வந்த இடத்திற்கு ஜான் எஃப் கென்னடி என்று சொல்லப்படுகிற அநேகர் பாராட்டை பெற்ற அந்த ஜான் எஃப் கென்னடி வந்தபோது இந்த ஓப்பன் பைபிள் என்று சொல்கிற ஓப்பன் பைபிள் வைத்திருந்தது.
அவர் பார்த்தார். we don't need the Bible anymore என்று சொன்னார். இனி நமக்கு வேதம் தேவையில்லை என்று சொல்லி அதை அகற்றுங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கென்னடி குடும்பத்தில் ஒருவன் தானும் உயிரோடு இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் அழித்து விட்டார். தம்பி, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், கென்னடின்னு சொல்கிற பேர் சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் அழித்து விட்டார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, சரித்திரம் சொல்லும், காரியங்கள் சொல்லும், நீ உன் தேவனாய கர்த்தரை மறந்தாய், ஆகையினால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். ஓசியாவில் இந்த வசனத்தை பார்க்கிறோம். உன் தேவனாய கர்த்தருடைய வேதத்தை நீ மறந்தாய், தேவன் உன்னை மறப்பார் என்று சொல்கிற வார்த்தைகளை பார்க்கலாம். நான் வேதத்தின் மகத்துவங்களை உனக்கு எழுதி கொடுத்தேன், நீயோ அதை அந்நிய காரியமாய் எண்ணுகிறாய் என்று சொல்கிற அங்கலாய்க்கிற ஆண்டவர். ஆனால் இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனுடைய இத்தனை வீழ்ச்சியை பார்த்த போதிலும் மீண்டும் அவர்களையே தேடி வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அடிக்கடி இந்த பாடலை உட்கார்ந்து தனியாக பாடுவது வழக்கம். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பா. தெரிந்தவர் பாடலாமா? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. நல்ல கவனிங்கம்மா, ஆண்டவர் விட்டு போகவில்லை. உலகம் ரட்சிக்கப்படணுமே, என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, ரட்சிப்பு யூதர்கள் வழியா வரணுமே. ஆகையினால சாலமோன் விழுந்து கிடக்கிறான், விக்கிரகங்களுக்கு தன்னை விட்டு கொடுத்து விட்டான், மனைவிகளுடைய பேச்சுக்கு இணங்கி விட்டான். அரண்மனைக்குள்ளேயே விக்கிரக ஆராதனை நடக்கிறது. ஆண்டவர் ஒண்ணுதான் செய்ய முடியும், இவன் கையிலிருந்து ராஜ்யத்தை புடுங்கணும், வேற ஆள் கையில கொடுக்கணும். அப்ப கூட 10 கிழிச்சி ஒருத்தனுக்கும் 2 சின்னது இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற இரக்கம் உள்ள தேவன். ஜஸ்ட் 2 கோத்திரம் மட்டும், 2 கோத்திரம் மட்டும், யூதா, பென்யமீன், எருசலேம். சின்ன நாடு 10 ஒருத்தனை கொடுத்துட்டாரு. எனக்கு கோபம், ஒரு பயங்கரமான கோபம். Your descendants are not worthy.
நீ இவ்வளவு பெரிய அட்டகாசம் பண்ணதுனால உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கணும், ஆனா என் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக விழுந்து போனாலும் உன்னை தூக்கி எடுக்கணுமே என்பதற்காக 2 விட்டு வைக்கிறேன் என்று சொல்லி 2 அவனுடைய சந்ததிக்கு கொடுக்கிறார். இப்ப மறுபடியும் நான் ஜம்ப் பண்றேன். 2 நாளாகமம் 14வது அதிகாரம். நான் சொன்னேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் பேசிக்கொண்டே போக வேண்டும் என்றால் 1 வருடம் இருந்து உங்களுக்கு நான் வேத பாடத்தை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு அதிகாரத்தையும் வச்சு நான் பேசிக்கிட்டே இருந்தேன். டெய்லி மீட்டிங் நடக்கணும், டெய்லி நீங்கள் வரணும், சாந்தன் வேலையை விட்டுறணும், என்னெல்லாம் விற்கணுமோ தெரியாது. நல்லா கவனிங்க. 2 நாளாகமம் 14வது அதிகாரம். இப்பொழுது நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். 14வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்னர் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் மறுபடி யூதாவில் தான் எழுப்புதலை கட்டளையிட்டார். இஸ்ரவேல்ல எத்தனை கோத்திரம் இருந்துன்னு சொன்னேன்? 10. இஸ்ரவேல்ல 10 கோத்திரம் இருந்துச்சு. சமாரியா தலைநகரா இருந்துச்சு. அங்கதான் எலியா வந்தாரு, அங்கதான் எலிசா வந்தாரு. ஆனாலும் எழுப்புதல் நடக்கல. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவ திட்டம் நிறைவேறுகிற இடத்துல தான் எலியா வந்தாலும் எலிசா வந்தாலும் ஏதாவது நடக்கும். நீ எலியா இல்லை, எலியாவுக்கு அப்பாவே கொண்டு வந்தாலும் நீ தேவ திட்டத்தில் இல்லாத ஆளுன்னா உனக்குள்ள ஒன்றும் நடக்காது. இது ஒரு பெரிய ஆழமான வேத பகுதி, வேத ரகசியம். நத்திங் ஹேப்பன். யெரொபெயாம்ல ஆரம்பிச்சு கடைசி ஆள் வரைக்கும் ஒரு நாள் எழுப்புதலே கிடையாது. எழுப்புதல் மாதிரி நடிச்சாங்க. எப்படி நடிச்சாங்க? அக்னி வந்துச்சு, எலியா வந்து அக்னி இறப்பனோட யெகோவாவே தெய்வம், கர்த்தரே தெய்வம், எல்லாரும் சத்தம் போட்டான். அடுத்த நாளே எலியாவை கொலை பண்றதுக்கு திட்டம் போயிடுச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, நிறைய டான்ஸ் நடக்குதுன்னுட்டு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க ஊர்ல நடக்கிறதான் சொல்றேன். நிறைய கொண்டாட்டம் நடக்கிறதுன்னுட்டு ஏமாந்துடாத, அது வெறும் நாடகமே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கத்தர் அப்படியே வந்து இறங்குனா மாதிரி என்னெல்லாமோ காட்டுறாங்க, யாரெல்லாமோ காட்டுறான். லைட்டாக போடுறான், புகை அடிக்கிறான். வர்றவங்களுக்கு பெரிய பூச்செண்டு கொடுக்குறான். நல்ல விலைக்கு நீர் கொடுக்கல, இல்லைன்னா தப்பிச்சிட்டு. கொடுத்திருந்தீர்னா நீனும் அவுட்டு தான். நீங்க வந்தா கத்தருங்க தான் அசைவாடுற மாதிரி காட்டுவான். ஒண்ணு எலியா வந்தார், எலிசா வந்தார், ஒண்ணு நடக்கல. இஸ்ரவேல்ல எழுப்புதல் நடந்ததோ? நோ. நான் இந்த வருஷத்து நேரத்தை சொன்ன மாதிரி 64 வருஷம் அந்த பைபிளை படிக்கிறேன். ஆனா சின்ன கூட்டம் தான் தேவ திட்டம் நடக்கிறதுக்காக 7 எழுப்புதலை இந்த ராஜாக்களின் ஆட்கள் அனுப்புகிறாரு. விழுந்து 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 பண்ணாலும் தூக்கி எடுக்கிறாரு. பக்கத்தில் தேவ திட்டத்தோடு இணைஞ்சு கொள்ளு, நீ விழுந்தா கூட தூக்கிடுவார். நமக்கு பிரச்சனையே அதுதான். தேவ திட்டத்தோடு இணைந்திருந்தா நீ விழுந்தா கூட தூக்கிடுவார். அதுக்காக யூதாவில் வந்த ராஜாலாம் ரொம்ப யோக்கியன்னு சொல்லலை. ஆனால் 7 ராஜாக்களை காட்டி கொடுக்க போறேன். 7 ராஜாவின் காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் என்றும் அந்த 7 நல்ல ராஜாக்கள் செய்த தவறுகளை காட்டி கொடுக்க போறேன். பக்கத்தில் உங்க கேட்பீங்க, நீங்க நல்லவங்க தான், ரொம்ப நல்லவங்க, ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு ஒப்பு கொடுத்தவங்க. ஆனால் நீங்க தப்பு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் காட்டி கொடுக்க போறாரு. அடி வாங்குறதுக்கு ரெடியா இருங்க. நல்ல கவனிங்க. வேதத்தை வேதமா படிச்சா வாட் a book I have. இந்த புஸ்தகத்தை பார மேல மாறையா உண்டு. என்ன புஸ்தகம் உண்டையா, என்ன புஸ்தகம் உண்டையா.
நல்லா கவனிங்க. இப்போ வாசிக்கலாம் 14வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 2வது அவனுடைய ஸ்தானத்தில் ராஜா ஆசாவாகிய ராஜா தேவனுக்கு வந்தார். 2வது வசனம். ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். என்ன செய்தான்? அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து. இது எல்லாம் எங்க தான் இருக்குது? எருசலேமுக்குள்ள. பிரதர், ஆசா வந்த உடனே மேடைகளை அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை அகற்றுது. இது எல்லாம் எங்க வந்துட்டு? எருசலேமுக்குள்ள, தேவன் தெரிந்து கொண்ட மகாராஜாவின் பட்டணத்துக்குள்ள. நான் ஒரு செய்தி பேசினேன் பாண்டிச்சேரியில். புனித எருசலேமா பரம எருசலேமா? அந்த கேசட் வருது, ஜனவரி மாதத்துலலாம் ரிலீஸ் பண்ணுறோம். தயவு செய்து வாங்கி கேட்டு பாருங்க. புனித எருசலேமா பரம எருசலேமா? ஏன்னா இப்போ எல்லாம் புனித நாட்டு பயணத்துக்கு போகிறதுக்கு 7 பேரை கூட்டு போனால் அவருக்கு ஃப்ரீ டிக்கெட், அதனால எத்தனை பேரை வேணாலும் கூட்டு போவாங்க. நான் இன்னும் எருசலேமுக்கு போகலைங்கிறதுக்காக சொல்லலை, போயிருக்க முடியும், அதுக்காக சொல்லலை. எஜுகேஷனல், அது கல்வி நோக்கத்தோடு கூட போகிறது தப்பு இல்லை. ஆனால் அங்கே போன உடனே எனக்கு அபிஷேகம் வந்துச்சு, ஏசு முழங்கால் இடத்துல போட்ட இடத்துல எனக்கு அப்படி வேற ஒரு அபிஷேகம்னா அந்த அபிஷேகத்தை நம்பாதவன் நான். என்ன அபிஷேகம் வரும்போது ஆவியானவர் உள்ளே வராரு, உள்ளே இருந்தால் பொங்கும் வழியே வெளியே இருந்து ஊற்றாது. அது பழைய ஏற்பாட்டில் ஊற்றும், உள்ளே இருந்தால் உள்ளே இருந்து பொங்கும். புதிய ஏற்பாட்டில் உள்ளே இருந்து பொங்கி 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 வழியும். அப்போ அங்கே போனவொன்னே ஒரு அபிஷேகம் வந்து இறங்கிச்சுன்னா அது வேற ஏதோ இறங்குது. அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாலும் சரிதான். அதனால தான் பரம எருசலேமா புனித எருசலேமான்னு ஒரு செய்தி பேசியிருக்கேன், பயங்கரமான செய்தி. அதுவும் பாண்டிச்சேரியில் பேசியிருக்கேன். அதனால் தயவு செய்து அந்த கேசட் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு எழுதுங்க, நாங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணலாம் வச்சுருக்கோம், ரெடியாக வச்சுருக்கிறேன். ஏன்னா போட வேண்டிய இடத்துல குண்டு வச்சா தான் சரியாக அடிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க எருசலேமுக்குள்ள அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை சாலமோன் காட்டினா, அதுக்கு பிறகு யார் அகற்றல? ஆசாவை தேவன் எழுப்பி அகற்றினார். அடுத்தால 4வது வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். நல்லா கவனிங்க, 14வது அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. நல்ல மனுஷன்தான், நல்ல மனுஷன் நல்ல வேலை செய்கிறான். இதெல்லாம் கேடு, விக்கிரகங்கள், சொரூபங்கள், பலிபீடங்கள் எல்லாம் கேடு என்று சொல்லி அவர்களை அகற்றினான். அவனுக்கு ஏராளமான காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அவனுக்கு யுத்தம் வந்தபோது கர்த்தரை சார்ந்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ 15வது வசனத்தில் வாசிங்க. 15வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது நல்லா கவனிங்க, 14வது அதிகாரத்தில் ஒரு பெரிய வெற்றியோடு கூட திரும்புகிறான். தேவனை சார்ந்து கொண்டு 11வது வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க. அவன் ஜெபம் பண்ணதை பாருங்க. 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனத்தை வாசிங்க. 14-11 2 நாளாகவும் 14-11 சிஸ்டர். ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றுக்கவனுக்காயிலும் உதவி செய்வதற்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷனுமை மேற்கொள்ள முடியாது. நல்ல ஜெபம், என்ன அழகான ஜெபம் பாருங்க, என்ன பியூட்டிஃபுல் பிரேயர். பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் லேசான காரியம். அதை தான் இந்த பாட்டில் பாடுகிறோம். பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம்.
லேசான காரியம், லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை தருவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். நல்லா கவனிங்க, இந்த பாட்டுக்கு மூல வருஷம் இதுதான். பலன் உள்ளவன் பலன் இல்லாதவனுக்கு லேசான காரியங்கயா. இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்தார். வெற்றி பெற்று திரும்புகிறார்கள். ஆடுகளையும் ஒட்டகங்களையும் திரளாக சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அப்பொழுது நல்லா கவனிங்க, இந்த அப்பொழுது இப்பொழுதெல்லாம் நல்லா ஒழுங்காக வாசித்தீங்கன்னா வேதத்தை போல விளக்கம் கொடுக்கக்கூடிய புஸ்தகம் வேற ஒன்றும் இல்லை. வெறும் பைபிள் காலேஜிலலாம் போய் படித்து வீணா நாட்களை போக்கி இருக்கிற கடை இதையாவது படிங்க. அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது, எப்படியாக, எப்படியாக, ஆகையா, எதனால, இப்படிலாம் கேட்டு கேட்டு வச்சுக்கினா பைபிள் அப்படியே நுழைஞ்சு 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 பயங்கரமான புஸ்தகம் ஆயிரும். அப்பொழுது தேவனுடைய ஆவி குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால், 3வது வசனம் இப்ப வாசிங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதம் இல்லை. தான் பிரச்சனை. எழுப்புதல் வந்துச்சு, வெற்றிகள் வந்தது, எதிரிகளை மேற்கொண்டார்கள், எதிரிகளின் கொள்ளைகளை பிடித்தார்கள். பலமுள்ளவன் காயிலும் பலமில்லாதவன் காயிலும் உதவி செய்வது லேசான காரியம் என்று சொன்னது கர்த்தரும் அவர்களுக்கு உதவி செய்தார். வெற்றிகள் வந்தது, ஆத்துமாக்கள் வந்தது, பெரிய பெரிய ஒட்டகங்கள் போல வந்தார்கள், ஆடு மாடுகளை போல வந்தார்கள். ஆனால் தக்க வைக்க முடியல. பாரிஸில் சபைக்குள்ள வந்துட்டு வெளியே போனால்தான் அதிகம், உள்ள இருக்கிற ஆளா கூட. ஹலோ, உண்மைதானே? ஐரோப்பாவிலே அதிகம், அது டொராண்டோவிலையும் அதே தான், நியூசிலாண்டில் போய் பார்க்க அதுதான். தமிழ் ஜனங்களுக்குள்ள பெரிய காரியம், உள்ள வருவான், உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பான். வெறம்ப போய் வேற மேய்ச்சலை பார்த்துறான். வர போக்கும் வரத்துமா இருப்பான். இவங்க போக்கு வரத்தும் இல்லை, போயிட்டான். வெளியே நிற்கிற ஆட்கள் அதிகம். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, உண்மையை தானே சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? வந்தாங்க, வெற்றிகள் நடந்தது, ஒட்டகங்கள் வந்தது, ஆடுகள் வந்தது, மேய்ச்சல்கள் வந்தது. எருசலேமுக்குள்ள பகைவர் கைகளில் இருந்து பிரித்து கொண்டு வந்தோம். என்ன ஜெபம் பண்ணோம், ஆண்டவரும் பதில் சொன்னார். தாழ்த்தினோம், ஆண்டவரே எங்களுக்கு பலம் இல்லைன்னு சொன்னோம், ஆண்டவர் நினைத்தார். உள்ள வந்தோன்னே 200 இருக்கான் தெரியுமா? இந்தியாவில் வந்து இவர் பாரிஸில் இருக்கிற பாஸ்டர் 200 பேர் வச்சிருக்கா. 200 பேர் பாரிஸில் இருக்கானா, மீதி எல்லாம் எங்கே போனா? இவர் அங்கே வந்தோடனே அப்போஸ்தலர் டாக்டர் ரெவரண்ட் சோ அண்ட் சோ. வாட் இஸ் திஸ்? இவர் என்னைக்கு அப்போஸ்தலர் ஆனாரு? பக்கத்தில் கொஞ்சம் சொல்லாங்க, ஏமாத்தாதீங்க, ஏமாறாதீங்க. நான் சொல்றது யாரை இடிச்சா எனக்கு என்ன, உண்மையை தானே சொல்றேன். நல்லா கவனிங்க ஐயா, நல்லா கவனிங்க. வந்தது, ஆனா வந்த மாதிரியே போயிட்டே. ஏயா? மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதம் இல்லை. எழுப்புதல் தக்க வைக்கப்படும். ஒரு ரகசியத்தை சொல்றேன், வேதம் சொல்லிக் கொடு, வேதத்தில் நிறுத்து, வேதத்தில் ஜனங்களை வை, அந்த வசனம் நிற்கும். ஹல்லேலூயா. அகஸ்டின் ஜெபக்குமார் இன்னைக்கு வரைக்கும் இதே, இன்னைக்கு பாஸ்டர் உதயகுமார் கேட்டார், இப்படியே ஓடுறீங்களே எப்படின்னுட்டு. ஒரு ரகசியம், வசனத்தின் மேல நிற்கிறேன் நான், கண்மலையின் மேல் நிற்கிறபடினால ஆசைக்கப்படுவதில்லை. அனுபவங்களை சார்ந்து இல்லை. என்னை கொண்டு ஆண்டவர் நிறைய பேருக்கு குழந்தை தந்திருக்காரு, அதுக்காக
இவருக்கு விசேஷ வரம் உண்டு, கையை வச்சாலே குழந்தை வரும். கையை வச்சா குழந்தை வருமா? இவர் கையை வச்சாலே சாஸ் ஓடும். இதெல்லாம் என்னையா? இது பயங்கரமான தீர்க்கதரிசனம். எத்தனையோ பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் இருக்குது. அதை குறித்து என்ன ஏதோ அதெல்லாம் சத்திய வேதம், அது நிலைச்சு நிற்கும். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, வேதத்தை நேசி, வேதத்தை தியானி, உனக்கு சேதம் வராது. அதுதான் பழைய பாட்டு, வேதத்தை தியானம் செய்தால் சேதம் வராது. இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பவர், சீட்டுக்கட்டு மாதிரி உழுறான் பார், பவர். இப்ப எங்கப்பா இருக்குது? போன நவம்பரில் பாம்பேயில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். பாம்பே சிட்டியில் பெரிய கூட்டம், திரளான கூட்டம், ஹிந்தி மக்கள் மத்தியில். கடைசி நாள் நான் எப்படியாவது தொற்ற மாட்டேனான்னு கூட்டம் அப்படி வந்து மேடை அப்படி நெருக்குது. ஏன்னா நான் ஒரு ஆல்ட்ரு கால் கொடுத்த வந்துட்டாங்க. நான் அவங்க கண்ணெல்லாம் பார்த்தேன். இந்த ஆண்களுக்கெல்லாம் ஒரே எண்ணம், அகஸ்டின் ஜெபக்குமார் எப்படியாவது தொற்றணும்னுட்டு. அப்போ நம்ம இப்போ காப்பாற்றி கொடுணுங்கிறக்கா என்ன சொன்னேன், சென்னையிலே நடந்த ஒரு கூட்டத்தில் 75,000 பேர் வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் வரும்போது அந்த ஜனங்கள் என்ன பிச்சு விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு என்னை வாலண்டியர்ஸ் உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால கடைசி ஜபத்தில் நான் சென்னையில் இருக்கிறது இல்லை, ஓடி போயிடுறது. நல்லா கவனிங்க. அப்படி போகும்போது ஒரு மனுஷன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்காரு. 400க்கு மேலே சுகர். அதனால் எப்படியாவது அகஸ்டின் ஜெபக்குமார்ட்ட போய் ஜெபம் பண்ணணும்னு வந்திருக்காரு. எனக்கு அவரை தெரியாது. நான் கூட்டத்தை முடிச்சு போகும்போது வாலண்டியர்ஸ் என்னை வந்து போலீஸ்காரங்க மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவரும் பின்னால் வந்திருக்காரு. தள்ளி கிள்ளி விட்டு வந்திருக்கிறாரு. வந்ததில் அவர் என்னை தொட்டது இந்த விரலுடைய ஓரம் தான், இந்த நடு விரலுடைய ஓரம். அவருக்கு என்னமோ நடந்திருக்கு. இதுக்குள்ளே என்னை கொண்டு போயிட்டாங்க. நான் ராத்திரி ரூமுக்கு போகும்போது ஃபோன் பண்ணுறேன், அண்ணே அற்புதம் நடந்துட்டேன், நான் வந்தேன், நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணு, உங்கள் ஆளுங்க தொட விட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் விரல் முனியை தொட்டேன். வந்து உடனே ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணா சுகர் 400லேருந்து 120 ஆகிட்டுனே. கை தட்டாதீங்க, நான் சொல்கிறது பாருங்க. நான் இந்த சம்பவத்தை சொன்னோடனே ஜனங்கள்லாம் இன்னும் வீரமாயிட்டாங்க. பாம்பேயில் எப்படியாவது இன்னைக்கு தொட்டுறதான்னு நிற்கிறான், விட்டா பாஞ்சுருவான் போல இருக்குது. நான் சொன்னேன், என் மனைவிக்கு 23 வருஷமாக அவளை தொடாத இடமே இல்லை, அவளுக்கு சுகர் போக மாட்டேங்குது. இப்ப கை தட்ட மாட்டீங்களே? யாரோ ஒருவன் ஓரத்தில் தொட்ட உடனே சுகர் போனது உண்மைதான். நானா செய்தேன்? கத்தர் செய்த. அவன் விசுவாசத்தை பார்த்து கத்தர் செய்தார். என் மனைவி இன்னைக்கு இன்சுலின் டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்கா. 23 வருஷமாக போடுறான். அவளும் சொல்லுவான், எங்கெல்லாமோ போய் எங்கெல்லாமோ என்னெல்லாமோ சாட்சி சொல்கிறாங்களே. அவன் நான் சொல்கிறது இல்லை, அவன் மற்றவங்க சொல்லுவாங்க, என்னையும் கொஞ்சம் தொட்டு சோமனுங்க. நான் சொன்னேன், எங்கம்மா தொடலை ஒன்னே, நான் போக மாட்டேங்குது, என்ன செய்ய. அப்போ இந்த சுகமளிக்கிறது, இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறது, இந்த உழுறது, இந்த பவர் இதெல்லாம் forget about it. Stand on the word of God. வசனத்தில் நில்லு. அதனால